Hello students, last video la நம்ம வந்து meaning and definitions of monopoly பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் and அதே போல sources of monopoly பத்தியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா price and output determination under monopoly, அதாவது ஒரு monopoly சேல் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதனுடைய அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் ஆகட்டும் சரி, அதனுடைய அவுட்புட் ஆகட்டும் சரி, எப்படி வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இது கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து தெளிவாக புரியும். ஓகே, இப்போது மோனோபோலினா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தட் இஸ் எ சோல் செல்லர் ஆஃப் எ ப்ராடக்ட் இல்லையா. ஒரு சிங்கிள் செல்லர் தான் இருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஒரு சிங்கிள் செல்லர் வந்து தான் வந்து அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களாம் வந்து இருப்பாங்க. அதுக்கு எந்த ஒரு சப்ஸ்டியூட்டிவ் ப்ராடக்ட்டும் இருக்காது, எந்த காம்படிட்டரும் வந்து அதுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது மோனோபோலி இஸ் எ ஒன் ஃபர்ம் இண்டஸ்ட்ரி. ஓகே, therefore the firm under monopoly faces a downward sloping demand curve or average revenue curve. அதாவது ஒரு ஃபர்மனுடைய மோனோபொலி, அதாவது அண்டர் மோனோபொலியில் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிமாண்ட் கர்வ், அந்த ப்ராடக்டினுடைய டிமாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டவுன்வார்ட் ஸ்லோப்பிங். இப்போது இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா D/AR அப்படி போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ். அது எப்படி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஸ்லோப்பிங் டவுன்வார்ட்ஸாக தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏன் வந்து மோனோபோலி சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கர்வ் வந்து ஸ்லோப்பாக, அதாவது ஸ்லோப் டவுன்வார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் மோனோபொலி டிமாண்ட் கர்வ் எப்போவுமே வந்து ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட்ஸாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மோனோபொலி அப்படின்னும் போது ஹீ இஸ் த சோல் செல்லர் ஆஃப் எ ப்ராடக்ட் இல்லையா, அண்ட் அவருடைய ப்ராடக்டினுடைய அவுட்புட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அவருடைய ப்ரைஸை வந்து அவர் வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும். இது வந்து என்ன பேசிஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது என்னது, வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ், when demand decreases price will increase இல்லையா, இல்லை ப்ரைஸ் வந்து கம்மியாச்சுன்னா டிமாண்ட் வந்து அதிகமாகும் இல்லையா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்டினுடைய ஃபண்டமெண்டல் திங். ஓகே, ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல் செல்லர் அவர் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு ப்ராடக்டை வந்து அதிகப்படியாக அவர் வந்து அவுட்புட் கொடுக்குறாரு, சேல் பண்ணணுன்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போது அது எப்படி அவர் விற்க முடியும்னா ஒன்லி லோயரிங் த ப்ரைஸ், அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸை வந்து லோ பண்ணும்போது மட்டும்தான் அவர் வந்து அதிகப்படியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணி அவரால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த கர்வ், அதாவது இந்த டிமாண்ட் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்லுது அப்படின்னா குவான்டிட்டி டிமாண்டட் வந்து அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. த மோனோபாலிஸ்ட் மஸ்ட் அக்செப்ட் லோயர் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து குவான்டிட்டியை அதிகப்படியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மோனோபாலிஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ப்ரைஸை வந்து கம்மியான விலையில் அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த டிமாண்ட் கர்வ் வந்து சொல்லுது. ஓகேவா. ஸோ மோனோபோலி டிமாண்ட் கர்வ் எப்போவுமே ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட்ஸாக இருக்குது. பிகாஸ் மோனோபாலிஸ்ட் வந்து சோல் செல்லர் ஆஃப் த ப்ராடக்டாக இருக்கிறாங்க அண்ட் அவங்க வந்து அதிகப்படியான ப்ராடக்ட் அவுட்புட்டை வந்து அவங்க கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எப்படி கொண்டு வர முடியும், அவங்க ப்ரைஸை லோ பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுடைய டிமாண்ட் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அவுட்புட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எந்த பேசிஸில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா லா ஆஃப் டிமாண்ட் ஃபண்டமெண்டலில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் மோனோபோலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பவர், தட் இஸ் ப்ரைஸ் மேக்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ ப்ரைஸ் மேக்கர் அப்படின்னும் போது அவங்க தான் வந்து அந்த மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. ஸோ ஆனாலும் இந்த பவர் வந்து ஒரு லிமிட்டட் வரைக்கும் தான், ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் அவங்களால வந்து ப்ரைஸை வந்து லிமிட் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் டிமாண்ட் வந்து அதிகமாகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து கஸ்டமர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நம்ம டிமாண்ட் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ப்ரைஸை நம்ம லோ பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து மோனோபோலிஸ்ட்டுக்கு வந்து ஏற்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்ஸ் எதுவுமே கிடையாது. டிமாண்ட் கர்வ் வந்து ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட்ஸில் இருக்கிறதுனால ஏன் அப்படின்னா அதுக்கான க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் அதற்கு நிகரான இன்னொரு ப்ராடக்ட் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து கிடையாது. அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டு தான் வந்து அவங்க வாங்குவாங்க. அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், அங்கே அந்த இடத்துல இஃப் தே வாட் த குட்ஸ் ஈவன் இஃப் த ப்ரைஸ் சப்போஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூடாலும் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை தான் வாங்குவாங்க. ஓகேவா? மோனோபோலியில் இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜஸான ஒரு விஷயம். ஓகேவா? வேறு எந்த சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்டும் இல்லாத பட்சத்தில் செல்லர்ஸ் ப்ராடக்டை பை பண்ணுற கன்சியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை தான் வந்து அவங்க வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா அதுக்கு க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ a monopoly is one firm industry, therefore a firm under monopoly faces a downward sloping demand curve. அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் வந்து டவுன்வார்ட்ஸாக இருக்குது. சின்ஸ் அண்டர் மோனோபொலி ஏஆர் ஃபால்ஸ், ஆவரேஜ் ரெவென்யூ மோனோபொலி விஷயத்தில் மோனோபொலி அப்படின்ற ஒரு கண்டிஷனில் ஆவரேஜ் ரெவென்யூ வந்து ஃபால் ஆகும் பொழுது இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட்ஸாக இருக்குது. தட் இஸ் D/ARன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அதாவது ஸ்லோப் டவுன்வார்ட்ஸாக இறங்கும் பொழுது ஆஸ் மோர் யூனிட்ஸ் ஆஃப் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோர் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் ஆர் சோல்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அண்ட் த எம்ஆர் லைஸ் பிலோஸ் தி ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ். இப்போ எம்ஆர்ன்றது அது கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜினல் ரெவென்யூன்றது உங்களுக்கு தெரியும், நார்மலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை விட எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஈவன் ஒரு யூனிட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரெவென்யூ தான் நம்ம மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மோனோபோலி விஷயத்தில் இந்த மோனோபோலி இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் கர்வ் வந்து ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட்ஸாக இருக்கும் பொழுது ஆவரேஜ் ரெவென்யூ வந்து மார்ஜினல் ரெவென்யூ விட கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மார்ஜினல் ரெவென்யூ வந்து ஆவரேஜ் ரெவென்யூக்கு கீழே தான் வந்து அதனுடைய ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் அந்த ரெவென்யூ வந்து எப்படி இருக்குது, ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட்ஸ். அதுவும் வந்து ஆவரேஜ் ரெவென்யூ விட கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மோர் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா த மார்ஜினல் ரெவென்யூனாகும் ஆவரேஜ் ரெவென்யூ விட கம்மியாகிடும். அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது மோனோபோலி மார்க்கெட்டில் மார்ஜினல் ரெவென்யூ விட ஆவரேஜ் ரெவென்யூ தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? இல்லை இப்படி சொல்லலாம், மார்ஜினல் ரெவென்யூ வந்து ஆவரேஜ் ரெவென்யூ விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிலோ அதாவது ஆவரேஜ் ரெவென்யூக்கு கீழே தான் வந்து மார்ஜினல் ரெவென்யூனுடைய கர்வ் வந்து இருக்குது. த மோனோபொலிஸ்ட் வில் கண்டினியூ டு செல் ஹிஸ் ப்ராடக்ட் ஆஸ் லாங் ஆஸ் இஸ் மார்ஜினல் ரெவென்யூ கிரேட்டர் தேன் மார்ஜினல் காஸ்ட். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் காஸ்ட்டை விட மார்ஜினல் ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்கும்போது தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதான் அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது. ஸோ மோனோபோலிஸ்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை விட அதிகப்படியான யூனிட்டை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அதற்கு எக்ஸ்ட்ராவாக ஏற்படுற காஸ்ட்டை தான் நம்ம மார்ஜினல் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரெவென்யூவை தான் மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக மோனோபோலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்டை விட மார்ஜினல் ரெவென்யூ வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்டை வந்து சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
Okay, he attains equilibrium at the level of output when its MC is equal to MR. அவர் எப்போ அந்த ஈக்குலிபிரியம் லெவலுக்கு வருவாங்க அப்படின்னா, அதாவது கரெக்டான ஒரு நார்மல் ப்ராஃபிட் வந்து அவங்க எப்போ கெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவின்யூ அப்படின்ற அந்த லெவலில் தான் வந்து அந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ மோனோபோலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவின்யூ இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தான் வந்து அவங்க லெவல் ஆஃப் அவுட்புட் இருக்கும்போது தான் அவங்க நார்மல் ப்ராஃபிட் ஈக்குலிபிரியத்தை அவங்க வந்து அட்டைன் பண்ண முடியும். பியாண்ட் திஸ் பாயிண்ட் த ப்ரொடியூசர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ் அண்ட் ஹென்ஸ் வில் ஸ்டாப் செல்லிங். ஸோ அதர் தான் இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான லாபம் கிடைக்கணுன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான ப்ராடக்டை அவுட்புட்டை வந்து கொடுக்குறாங்க. அதிகப்படியான அவுட்புட் கொடுக்குறாங்கன்னா என்ன ஆகுது, அவங்களுடைய காஸ்ட் வந்து அதிகமாகுது. ஆனால் லோயர் ப்ரைஸில் தான் அவங்க செல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு லாஸ் தான் வந்து ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராடக்டை செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் டயக்ராம் till he sells 3 units of output, marginal revenue greater than marginal cost. So 3 units of output இங்கே OX ஆக்சிஸில் வந்து 3 units of quantity கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவ்வளோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, குவான்டிட்டியை வந்து செல் பண்ணுறாரு. மோனோபோலிஸ்ட் வந்து செல் பண்ணுறாரு. அதில் வந்து அந்த பாயிண்டில் தான் வந்து மார்ஜினல் ரெவென்யூ இஸ் கிரேட்டர் தேன் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்டை விட மார்ஜினல் ரெவென்யூ வந்து அதிகமாக வந்து கிடைக்குது. த மோனோபோலி ஃபார்ம் வில் பி இன் ஈக்குலிபிரியம் அட் த லெவல் ஆஃப் அவுட்புட் வேர் மார்ஜினல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட். அதான் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ரைஸ் இஸ் 23 இப்போ வந்து 0 to 3 அவுட்புட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 23 அப்படின்ற பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டினுடைய ப்ரைஸாக வந்து இருக்குது. ஓகேவா? ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து Q அப்படின்னு பாயிண்ட் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸு. ஓகேவா? 3 யூனிட்டுக்கான அவுட்புட்டுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸு. இப்போ டு செக் அப் ஹவு மச் ப்ராஃபிட் த மோனோபோலிஸ்ட் இஸ் மேக்கிங் அட் த ஈக்குலிபிரியம் அவுட்புட். இப்போ வந்து ஈக்குலிபிரியம் அவுட்புட்டில் வந்து அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆவரேஜ் ரெவென்யூ அண்ட் ஆவரேஜ் காஸ்ட்டை வச்சு தான், எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ரெவென்யூ அதன் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அட் ஈக்குலிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட் த ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் 23. ஸோ 23 அப்படின்றது வந்து ஆவரேஜ் ரெவென்யூ 3 யூனிட்டு. ஸோ Q பாயிண்ட்டு தான் வந்து ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ. அப்போ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது. ஓகேவா? ஓகே, 23 மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் என்னவா இருக்குது, காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைனில் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து 3 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது 12.6 வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல டச் ஆகுதுன்னா 12.6 அப்படின்ற ப்ரைஸ் காஸ்ட்டை வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு 23 rupees ஆஃப் ரெவென்யூ கிடைக்கிது. எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன், 12.6 rupees வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ப்ராஃபிட் வந்து பர் யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 23 மைனஸ் 12.67 இஸ் ஈக்குவல் டு 10.33 ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்கிது. ஓகே, நான் டோட்டல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். டோட்டல் ப்ராஃபிட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், குவான்டிட்டி அதாவது அவுட்புட் எவ்வளோ நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இன்ட்டு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது, அது போட்டோன்னா நமக்கு எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் கிடச்சிதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆவரேஜ் ரெவென்யூ மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் இன்ட்டு டோட்டல் அவுட்புட். ஆவரேஜ் ரெவென்யூ என்னது 23 மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் என்னது 12.67 இன்ட்டு எத்தனை அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், 3 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 10.33 தட் இஸ் 23 மைனஸ் 12.67 10.33 இன்ட்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 30.99 தான் வந்து அந்த மோனோபோலிஸ்ட்டுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஸோ மோனோபோலி அப்படின்ற கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ டிமாண்ட் கர்வ் வந்து ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, அதே போல் மார்ஜினல் ரெவென்யூ வந்து பிலோ தி ஆவரேஜ் ரெவென்யூ கர்வுக்கு கீழே தான் வந்து மார்ஜினல் ரெவென்யூ வந்து இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் ஆஃப் அண்டர் மோனோபொலி வந்து பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்டர் மோனோபொலி. இப்போ ப்ரைஸை வந்து எப்படி வந்து ஒவ்வொரு லெவல்லையும் வந்து ப்ரைஸை வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். A discriminating monopoly is a single entity that charges different prices for different consumers. Higher prices will be charged for price inelastic consumers, vice versa. இப்போ இந்த டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் என்டிட்டி, அதாவது ஒரு சிங்கிள் ஃபர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடுகள் ஏன் வந்து மோனோபொலி சிஸ்டமில் வந்து ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ்க்கு சேம் ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது தான் சொல்கிறது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அண்டர் மோனோபொலி. ஓகேவா, ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை 3 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. பர்சனல், ஜியோகிராஃபிக்கல், ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து பர்சனல், அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் இப்போ வந்து பர்சனல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு சேம் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு, டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸை வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரயில்வேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ரயில்வேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராவலிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ரயில்வேஸில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்கள தான் சீனியர் சிட்டிசன் சொல்கிறோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டில் கன்செஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, நார்மலாக இப்போ வந்து 1000 rupees கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு 40% 50% வந்து டிஸ்கவுண்ட் போக தான் அவங்க பாதி அமௌண்ட் கட்டி டிக்கெட் வாங்கினா போதும். இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கன்செஷன்ஸ். அப்போது அதே ட்ரெயினில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து போகிற இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் இருப்பாங்க. அதே போல் அதே ட்ரெயினில் சீனியர் சிட்டிசன்ஸ் போனால் அவங்களுக்கு வந்து half ஆஃப் த ரேட் கன்செஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல், அதாவது லொக்கேஷன்ஸ்க்கு, ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நகர்ப்புறங்களில் வந்து சிட்டி சைடில் வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா, இன்டீரியராக இருக்கக்கூடிய ப்ரைஸஸ், அதாவது சிட்டியை தாண்டி உள்நோக்கி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து சிட்டியில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் வந்து இன்டீரியராக நீங்கள் உள்ளே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அங்கே இன்கம் லெவல் இருக்கக்கூடிய செட் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து ப்ரைஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதுவே சிட்டி சைடு அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ டி நகர் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வந்து அண்ணா நகர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரைம் ஏரியாஸ். ஸோ அந்த ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்தந்த லொக்கேஷன்ஸ்க்கு, பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஆர் சார்ஜ்ட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஃபார் த சேம் ப்ராடக்ட். ஒரே ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸை வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் எ புக் சோல்டு வித்தின் இந்தியா அட் எ ஹையர் ப்ரைஸ் இஸ் சோல்டு இன் ஃபாரின் கண்ட்ரி அட் லோயர் ப்ரைஸ். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஒரு புக்கினுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இதுவே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேல் பண்ணுறது எப்படி இருக்கும், லோயர் காஸ்ட்டில் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. On this basis, China drops its goods in Indian market. சைனா ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலையிலேயே நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு அதை விட அதிகமான விலையில தான் நமக்கு அது கிடைக்கிது. ஓகேவா? அந்தந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரைஸை வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் இந்தியன் வாட்சஸ் அண்ட் டாய்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் டவுன் தேர் பிஸ்னஸ். ஸோ கம்மியான விலையில் வந்து சைனா ப்ராடக்ட் எல்லாம் வந்திருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ப்ராடக்டினுடைய ப்ரைஸை வந்து நம்ம அதிக விலையில் வந்து விற்றாலும் கூட அது என்ன ஆகாது, சேல் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் வந்து உருவாகும். அப்போது யார் வந்து அக்வயர் பண்ணுறது, இந்தியன் மார்க்கெட்டில் யார் வந்து அக்வயர் பண்ணுறாங்க, சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து அக்வயர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போது தட் இஸ் எ மோனோபோலி. அவங்க மட்டுமே அந்த மார்க்கெட்டை வந்து விலையை கம்மி பண்ணி மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜாகிரபிக்கல் அந்தந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ், எவ்வளோ ப்ராடக்டை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் ரேட்ஸ் ஆர் சார்ஜ்டு பை தமிழ்நாடு இபி ஃபார் டொமஸ்டிக் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹையர் ரேட்ஸஸ் ஆர் சார்ஜ் ஃபார் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ். இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இபி எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரேட் இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்லாப் ரேட் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து கரண்ட் பில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே கடைகள் இருக்கும் பாருங்கள், கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கடைகளுக்கோ இல்லை மால்க்கோ ஹோட்டல்ஸ்க்கோ இந்த மாதிரி இருக்கிற இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக நமக்கு வீடுங்களுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜஸை விட 2-3 மடங்குகள் வந்து அதிகமான சார்ஜஸ் தான் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு இபி சார்ஜஸ் வந்து ஹையர் ரேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து அந்த பேசிஸ் ஆஃப் யூஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹோல்சேலில் ஒரு ப்ராடக்டை நான் வாங்குகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து அதிகப்படியான இப்போ வந்து ஒரு 50 யூனிட் பொருளை நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 50 யூனிட் நான் வாங்குறேன்னா எனக்கு வந்து அதுக்கான விலையை கம்மி பண்ணி அந்த 50 யூனிட் கொடுப்பாங்க. இதே நான் வந்து 1 யூனிட் 2 யூனிட் மட்டும்தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா அப்போ நான் வந்து இன்னொரு விலையை தான் வேறொரு விலையை கொடுத்து தான் நான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ், நான் யூஸ் பண்ணுறேன், நான் கன்சியூம் பண்ணுற பொருளை குவான்டிட்டியை பொறுத்து அதனுடைய ப்ரைஸ் லெவல் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஒன்று பர்சனலாகும், இல்லைன்னா ஜாகிரபிக்கல் ரேஞ்சில் வரும், இல்லைன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் யூஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.